ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் எபிரேயர் 8வது அதிகாரத்தை நாம் தியானிக்க போகிறோம். இந்த 8வது அதிகாரத்தில் கிறிஸ்து பரலோகத்தில் உண்மையான கூடாரத்தில் ஊழியம் செய்வதை பற்றி எழுதுகிறார். 6வது வசனத்தில் கிறிஸ்து புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இருக்கிறார் என்று சொல்லுகிறார். அதே வசனத்தில் புதிய உடன்படிக்கை மேலான வாக்கு தத்தங்களோடு கூட கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். அதே போல பழைய உடன்படிக்கை செய்யாததை புதிய உடன்படிக்கை செய்ததென்று 7ஆம் வசனத்திலிருந்து 13வது வசனம் வரையிலும் சொல்லிக் கொடுக்கிறார். இன்றைக்கு நாம் உலகத்தினுடைய கருத்துக்களை புரிந்து கொள்ளுகிறதற்கு எப்படி உவமை உருவகங்களை இன்றைக்கு தமிழ் செய்யுளிலே நாம் கற்றுக்கொள்ளுகிறோமோ அதே போல வேதத்தில் ஆவியானவர் நமக்கு கற்றுத்தருகிறதற்கு பழைய ஏற்பாட்டில் உள்ள அநேக நிழல் உருவங்களை எடுத்து அதை நிஜ உருவங்களாக மாறியிருக்கிற காரியங்களை நமக்கு அருமையாக கற்றுத்தருகிறார். நிழல் உருவம் நிஜ உருவம் என்கிற காரியங்கள் சில மனிதர்கள் நிகழ்ச்சிகள் அமைப்புகளை அப்படியே எடுத்து நிஜ உருவத்திலே அந்த மனிதர்கள் யார், அந்த நிகழ்ச்சிகள் என்ன, அந்த அமைப்புகள் என்ன என்பதை கற்றுக் கொடுக்கிறார். எடுத்துக்காட்டாக ஆதி மனிதன் முதல் ஆதாம் உருவாக்கப்பட்ட போது ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த பொழுது அவர்கள் அங்கே ஒளித்து கொண்டார்களே, அப்போவே ஆண்டவர் அங்கே ஒரு ஆட்டை அடித்து தோலுடையை உண்டு பண்ணி அவர்களுக்கு உடுத்தினாரே. அந்த காரியம் உலக தோற்றத்திற்கு முன்னமே மனிதனுடைய தவறுக்காக ஒரு மீட்பின் திட்டம் உண்டாக்கப்பட்டது. அது கிறிஸ்து இந்த பூமியில் வந்து அவர் சிலுவையிலே மரிக்கும் பொழுதுதான் இது நிறைவேறும் என்கிற ஒரு நிழலாட்டமான காரியத்தை இங்கே நிஜ உருவமாக நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். அதே போலத்தான் ஆபிரகாமினுடைய வாழ்க்கையிலும் அவனுடைய குமாரனாகிய ஈசாக்குவை பலி செலுத்தும்படியாக தேவன் கட்டளையிட்ட பொழுது அவன் பலி செலுத்துகிற அந்த நேரத்தில் அங்கே ஒரு ஆட்டை காண்பித்து அங்கே அந்த ஆட்டை பலி செலுத்தும்படியாக ஈசாக்குக்கு பதிலாக அந்த ஆடு பலி செலுத்தப்பட்டதே அது கிறிஸ்துவை குறிக்கக்கூடிய ஒரு அடையாளமாக இருக்கிறது. அதே போல மோசே வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வந்தபோது அங்கே வெண்கல சர்ப்பத்தை உண்டு பண்ணி பாம்பு கடித்தது என்று சொன்னால் மரிக்காமல் இருப்பதற்கு அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்க்க வேண்டும் என்கிற ஒரு கட்டளை தேவனால் கொடுக்கப்பட்டது. மோசையினால் ஒரு வெண்கல சர்ப்பம் செய்யப்பட்டு அது உயர்த்தப்பட்ட பொழுது அதை நோக்கி பார்த்தவர்கள் பாம்பு கடித்திருந்தாலும் பிழைத்து கொண்டார்கள். அது கிறிஸ்து சிலுவையில் உயர்த்தப்பட்ட ஒரு நிலைமையை, அதாவது இந்த நிஜத்தை காண்பிப்பதற்கு அங்கே நிழல் உருவம் கொடுக்கப்பட்டது. இப்படித்தான் அநேக சத்தியங்கள் அங்கே நிழல் உருக்களாக மனிதர்களை அங்கே சில அமைப்புகளை சில சூழ்நிலைகளை ஆண்டவர் காண்பித்து இங்கே நிஜ உருக்களாக அவைகளை ஆவியானவர் நமக்கு கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். எகிப்து தேசத்திலிருந்து அவர்கள் விடுதலை பெற்று வந்த காரியம் நாம் இந்த உலகத்தில் பாவங்களிலும் அக்கிரமங்களிலும் மரித்திருந்த நம்மை விடுதலை செய்கிறதற்கு ஒரு அடையாளமாக ஒரு காரியமாக காட்டப்படுகிறது. அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷ காலம் பகலிலே மேகஸ்தம்பத்திலும் இரவிலே அக்னி ஸ்தம்பத்திலும் நடத்தப்பட்ட காரியங்கள் இன்றைக்கு சபை நடத்தப்படுகிற காரியங்களை குறிக்கிறது. வனாந்தரத்தில் எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் உருவாக்கப்பட்டு அவர்கள் பின்பு கானானை அடைந்தார்களோ அதே போல இன்றைக்கு சபை அநேக தேவைகளோடு கூட இருந்து அது எல்லா காரியத்திற்கும் தேவனை சார்ந்திருந்து நடத்துகிறதற்கும் தேவனை சார்ந்திருக்க வேண்டும். தங்களுடைய போஜனங்களுக்கும் தாகத்துக்கும் அற்புத அடையாளங்களுக்கும் தேவனை சார்ந்திருக்க வேண்டும் என்பதை காட்டும்படியாக 40 வருஷங்கள் இஸ்ரவேலர்கள் வனாந்திரத்தில் நடத்தப்பட்ட காரியங்கள் இன்றைக்கு சபை நம்மை நடத்தி செல்லுகிற காரியங்களுக்கு அது ஒப்பனையாக நிழல் உருவமாக காணப்படுகிறது. இதை கொண்டு தான் இங்கே எபிரேய ஆக்கியோன் சொல்லுகிறார், மோசேக்கு மலையிலே காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே செய்ய சொன்னாரே. யாத்ராகமம் 25வது அதிகாரத்திலிருந்து 40வது அதிகாரம் வரையிலும் அவர் அந்த மலையிலே காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படி ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை உண்டாக்கினார் அல்லவா என்று சொல்லித்தான் இந்த வசனங்களை அவர் தொடங்குகிறார். முதலிலே அவர் 5 வசனங்களிலே சொல்லுகிற காரியம் என்ன, மேற்கூறியவைகளின் முக்கியமான பொருள் என்னவெனில் பரலோகத்தில் உள்ள மகத்துவ
ஆசனத்தின் வலது பக்கத்தில் அமர்ந்திருக்கிறவராய் இயேசு கிறிஸ்து இப்பொழுது பரலோகத்தில் அவர் பிதாவின் வலது பார்சத்தில் இருக்கிறாரு. அவர் பரிசுத்த ஸ்தலத்திலும் மனுஷரால் அல்ல கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்ட மெய்யான கூடாரத்திலும் ஆசாரியம் ஊழியம் செய்து வருகிறவருமாய் இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு. அதாவது இன்றைக்கு கிறிஸ்தவர்களாக மாற்றப்பட்டிருக்கிற எபிரேயர்களே, உங்களுக்கு ஆசாரியர்கள் இல்லை என்று சொல்லி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இங்கே செய்யப்படுகிற ஆராதனை முறைமைகள் அன்றைக்கு மோசேக்கு காண்பிக்கப்பட்ட அந்த காரியங்களை அடிப்படையாக, அந்த நிஜங்களை அடிப்படையாக கொண்டு இந்த உலகத்தில் நிழலாக உண்டாக்கப்பட்ட காரியங்கள் தான். லேவி கோத்திரத்திலிருந்து வந்த ஆசாரியனை பார்க்கிலும் இவர் பெரியவர். இவர் மெய்யான கூடாரம், அதாவது தேவனால் உண்டாக்கப்பட்ட அந்த பரலோகத்திலேயே நமக்கென்று ஒரு ஆசாரிய ஊழியம் செய்கின்ற ஒரு பிரதான ஆசாரியராக இருக்கிறார். ஒவ்வொரு பிரதான ஆசாரியரும் காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தும்படி அவங்களுக்கு தேவைப்படுது. ஆதலால் செலுத்தும்படியாக ஏதோ ஒன்று அவங்களுக்கு தேவைப்படுறதுனால அவர்கள் வெள்ளாட்டுக்கடா, இளம் காளை இவைகளுடைய இரத்தத்தை அவர்கள் எடுத்து செல்லுகிறார்கள். பூமியிலே இயேசு கிறிஸ்து இருப்பார் என்று சொன்னால் அவர் ஆசாரியராக இருக்க மாட்டார். ஏன்னா இங்கேயே நிறைய நியாயப்பிரமாணத்தின்படி காணிக்கைகளை பலிகளை செலுத்துகிற ஆசாரியர்கள் இங்கே இருக்கிறாங்க. இவர்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்தின் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருக்கிறது. அதுதான் மோசேக்கு சீனாய் மலையில் கொடுக்கப்பட்ட அந்த மாதிரியின்படியே உருவாக்கப்பட்ட காரியம். மெய்யாக பரலோகத்தில் தேவனால் உண்டாக்கப்பட்ட ஒரு மெய்யான ஒரு கூடாரம் இருக்குதுயா. அங்கே ஆசாரிய ஊழியம் செய்யும்படியாக லேவி கோத்திரத்திலிருந்து வந்த எல்லா ஆசாரியர்களை விட பெரியவர் ஒருவர் அங்கே இருக்கிறார் என்று ஆவியானவர் நமக்கு கற்றுத்தருகிறார். இவர்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்தின் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருக்கிறது. அப்படியே மோசே கூடாரத்தை அமைக்கையில் மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே நீ எல்லாவற்றையும் செய்ய எச்சரிக்கையாயிரு என்று தேவன் அவனுக்கு கட்டளையிட்டார் என்று பார்க்கிறோம். இவரோ விசேஷித்த வாக்கு தத்தங்களின் பேரில் ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷித்த உடன்படிக்கைக்கு எப்படி மத்தியஸ்தராக இருக்கிறாரோ அப்படியே முக்கியமான ஆசாரிய ஊழியத்தையும் இயேசு கிறிஸ்து பெற்றிருக்கிறார் என்று சொல்லுகிறார். உடன்படிக்கையின் மத்தியஸ்தர், அதாவது பழைய உடன்படிக்கை உங்களை தேவனோடு கூட இணைக்க முடியவில்லை. அநேக தவறுகளை செய்து செய்து அநேக பலிகளை தான் நீங்கள் செலுத்தி கொண்டே இருந்தீங்களே ஒழிய தேவனுக்கும் உங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு உறவு இல்லாமல் போயிற்று. அந்த உறவை ஏற்படுத்தும்படியாக ஒரு புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக, அதாவது தன்னுடைய சொந்த இரத்தத்தை அங்கே பிதாவின் முன்பாக காண்பித்து இந்த உலகத்தின் அனைத்து மக்களுக்காகவும் நான் இரத்தம் சிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற போது இயேசுவின் முகத்தை பார்க்கும் பொழுது நம்மேல தேவனுக்கு ஒரு மிகப்பெரிய அன்பும் கிருபையும் உண்டாகிறது. அந்த காரியத்தை தான் இங்கே எபிரேய ஆக்கியோன் முயற்சிக்கிறார். அந்த முதலாம் உடன்படிக்கை பிழைத்திருந்ததானால் இரண்டாம் உடன்படிக்கைக்கு இடம் தேட வேண்டுவதில்லையே. அவர்களை குற்றப்படுத்தி அவர்களை நோக்கி இதோ கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் நான் புது உடன்படிக்கையை ஏற்படுத்தும் காலம் வருகிறது. அவர்களுடைய பிதாக்கள் எகிப்து நாட்டிலிருந்து கொண்டு வரும்படி நான் அவர்களுடைய கையை பிடித்த நாளிலே அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையைப் போல் இது இருப்பதில்லை. அந்த உடன்படிக்கையிலே அவர்கள் நிலை நிற்கவில்லையே, நானும் அவர்களை புறக்கணித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் அநேக முரட்டாட்டம், அநேக அந்த எகிப்தினுடைய அந்த இடத்திலிருந்து தான் அவங்க வெளியே வந்திருந்தாங்களே ஒழிய அவர்களுடைய இருதயத்திலிருந்து எகிப்தை ஆண்டவர் எடுத்து போடுகிறதற்கு அநேக நாட்களானது. கானானை சுதந்திரித்து கொண்ட பின்புமாக அவர்கள் பலிகளை செலுத்தினார்களே ஒழிய அநேக நேரங்களிலே விழுந்து போனார்கள். அநேக நேரங்களிலே கர்த்தரை மறந்து போனார்கள். அவர்கள் கூடி வருகிற நேரத்திலே இவர்கள் காதுகள் கேட்கப்பட நியாயப்பிரமாணங்கள் வாசிக்கப்படும். அப்படிப்பட்ட ஒரு பிரதியை ராஜா வைத்திருக்க வேண்டும். ஆலயத்தில் வந்துதான் ஜனங்கள் அவைகளை கேட்க வேண்டும் என்கிற காரியம். அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோட பண்ணும் உடன்படிக்கையானது என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். இன்றைக்கு நம்ம இருதயத்தை கிழித்து தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பணும்னு சொன்னால்
நம்முடைய இருதயங்களில் அவருடைய வசனங்கள் விதைக்கப்படும் பொழுது ஆவியானவர் நமக்குள்ளாக இருந்து நம்முடைய எல்லா நிலைமைகளையும் நமக்கு காண்பித்து தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் எந்த ஒரு கருக்கான பட்டயத்திலும் மிக அதிகமான ஒரு கருக்கான பட்டயமாக ஆவிய ஆத்துமாக்களை கணுக்களெல்லாம் கூறு போடுகிற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறபடினால மனிதன் எந்த நிலைமையில் இருக்கிறான், எந்த நிலைமையிலிருந்து தவறி இருக்கிறான் என்கிறதை ஆவியானவர் நமக்கு சுட்டி காட்டி நம்மை பாவத்திலிருந்து நம்மை விடுதலை செய்கிறார். நம்முடைய மனசாட்சியை நல் மனசாட்சியாக மாற்றி நம்மை பரிசுத்தமாக வாழ வைக்கிறார் என்கிற கருத்துக்களை சொல்லுகிறார். அப்பொழுது சிறியவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும் அனைவரும் என்னை அறிவார்கள். ஆகையால் கர்த்தரை அறிந்துகொள் என்று ஒருவனும் தன் அயலானுக்கும் ஒருவன் தன் சகோதரனுக்கும் போதிக்க வேண்டுவதில்லை. ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கிறிஸ்து புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக மாறினபடியினாலே உலகத்தின் அனைத்து பாவங்களையும் சுமந்து தீர்க்கிற ஒரு தேவாட்டுக்குட்டியாக மாறினபடியினாலே நான் அநியாயங்களை கிருபையாய் மன்னிப்பேன். ஏன்னா எனக்கு ஒரு பலி என்னுடைய குமாரனே செலுத்திவிட்டபடியினாலே, என் மடியில் தவழ்ந்த செல்ல குமாரனே என் தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தபடியினால உங்கள் மேலே ஒரு கிருபை, அதனால் நான் உங்கள் மேலே இரக்கமாக இருந்து உங்கள் அக்கிரமங்களை இனி நினையாது இருப்பேன். புதிய உடன்படிக்கை என்று அவர் சொல்லுகிறதினாலே முந்தினதை பழமையாக்கினார். பழமையும் நாள்பட்டதுமாய் இருக்கிறது, உருவழிந்து போக காலம் சமீபித்து இருக்கிறது. நீங்கள் நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட சடங்காச்சாரங்களை பலிகளை மீண்டும் மீண்டும் செய்ய வேண்டாம். அதில் சொல்லப்பட்ட எல்லா நிழல் உருக்களும் இப்பொழுது நிஜ உருக்களாக மாற்றப்பட்டு விட்டன. கிறிஸ்துவில் எல்லாம் நிறைவேற்றி முடித்து விட்டன. எல்லா பழைய சடங்காச்சாரங்கள், முறைமைகள், ஆராதனைகள் எல்லாமே கிறிஸ்துவையே சுட்டு விரலை காட்டி காண்பித்து கொண்டிருந்தது. கிறிஸ்து எப்போது மனித அவதாரம் எடுத்து இந்த பூமியில் வாழ்ந்து எல்லா மனிதர்களின் பாவங்களையும் சுமந்து கொண்டு சிலுவையில் மரித்து புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக மாற்றப்பட்டாரோ அப்போதே நம்முடைய எல்லா சடங்காச்சாரங்களையும் எல்லா பலிகளையும் நாம் நிறுத்திவிட்டு நாம் நம்முடைய கிரியைகளினால் அல்ல கிருபையினால ஆண்டவர் என் அக்கிரமங்களையெல்லாம் மன்னித்து என்னுடைய காரியங்களை இனி நினையாதிருப்பார் என்று சொல்லி அவரிடத்தில் நெருங்கி ஒரு ஆழமான அன்புக்குள்ளாக நாம் வர முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென்.